அதாவது ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகணும்னா மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இருக்குது தயாரிப்பாளர்களுக்கும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும், தியேட்டர் ஓனர்ஸ்க்கும். ஏன்னா, சின்ன படங்கள்லாம் போதுமான தியேட்டர் கிடைக்க மாட்டேது. இதே பெரிய ஹீரோக்கள் படங்கள்னா ஏகப்பட்ட தியேட்டர் கிடைக்குது. ஆனால் அந்த படத்தோட பட்ஜெட் அதிகம். அந்த ஹீரோக்களோட சம்பளம் அதிகம். இதனாலேயே பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய கலெக்ஷனை எடுத்தா மட்டும்தான் அந்த படம் வந்து வசூலில் தப்பிக்கும் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது. இதில் சென்சார் சர்டிஃபிகேட் மிகப்பெரிய பங்கு வகிக்குது. ஏன்னா, இந்த பாதி பெரிய பட்ஜெட் படங்களை வந்து சின்ன குழந்தைகள் முதல் பெரியவர்களை எல்லாரும் வந்து பார்த்தா தான் மிகப்பெரிய கலெக்ஷன் ஆகும். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா, அந்த படம் வந்து யூ சர்டிஃபிகேட் தான் வாங்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஆனால் எடுக்கிறதெல்லாம் வன்முறை படங்கள், ரத்தம் சொட்ட சொட்ட ரத்தம் தெறிக்கக்கூடிய வன்முறை படங்கள். ஸோ அதுக்கு எப்படி யூ மட்டும் கொடுப்பாங்க? யூஏ, அதாவது குழந்தைகள் பெற்றோருடன் சேர்ந்து பார்க்கக்கூடிய படம் அப்படின்னு தான் கொடுப்பாங்க. ஆனால் அதுலேயும் ஒரு நேர்மையின்மையை பல வருடங்களாக நம்ம பார்த்து தான் இருக்கோம். ஏன்னா கமல் நடித்த விக்ரம் 2 ஆகட்டும், இவர் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி நடித்த ஜெயிலர் ஆகட்டும், நம்ம விஜய் நடித்த லியோ ஆகட்டும், எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா யூஏன்னு கொடுத்தாங்க. ஆனால் அதெல்லாம் குழந்தைகள் பார்க்கக்கூடிய படமாக அது? படம் முழுக்க ரத்தம், வெட்டு, குத்து, தலையை சீவுறது, ஏகப்பட்ட மிஷின் கன்களை வச்சு பல 100 பேரை வெட்டி கொள்வது, சுட்டு கொள்வது, இதுதான் இருந்துச்சு. ஸோ இதுக்கு யூஎஸ்ஏடியை கொடுக்கறதே வந்து ஒரு முரண்பாடான விஷயம். இப்போது அந்த விஷயம் அஜித்தோட விடாமுயற்சி படத்துக்கும் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு அதிர்ச்சியான விஷயம். ஏன்னா விடாமுயற்சி ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது, கண்டிப்பாக இது ஒரு வன்முறை படம், வைலன்ஸ் படம், ரத்தம் தெறிக்க போகுது அப்படின்னு. இப்போ இந்த படத்துக்கும் யூஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க, நம்ம சென்சார் சர்டிஃபிகேட்டு. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். அஜித் ஒரு பக்கம் இந்த படம் பெண்களுக்கான படமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல தான் மகிழ் திருமன்ட்ட கேட்டு இந்த படத்தை எடுத்தாருங்கிறாங்க. இன்னொரு பக்கம் இப்படி வயலன்ஸ் இருந்துச்சுன்னா அது பெண்கள் மட்டும் இல்லை, குழந்தைகள் எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கருத்து கூட அஜித்துக்கு இல்லையா அப்படிங்கிற அந்த ஒரு சர்ச்சையும் போயிட்டு இருக்குது. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். February 6 ரிலீஸ் ஆக போகிற இந்த படம் உண்மையாலுமே சென்சார் அதிகாரி கொடுத்த மாதிரி குழந்தைகள் பெற்றோருடன் கூடி பார்க்கக்கூடிய அளவான வன்முறை இருக்கிற படமா, இல்லை விக்ரம் 2, ஜெயிலர், லியோ மாதிரி முழுக்க வன்முறையை மட்டுமே எடுத்து யூஏ சர்டிஃபிகேட்டுக்கு நியாயமே இல்லாமல் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத